ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். நம்ம வீட்டில் எப்படி ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கோ அதே தான். என்ன அந்த ஃப்ரிட்ஜ் வந்து வீட்டில் இருக்கிறதுக்கு பதில் ரோட்டில் இருக்கு. இப்போ சூர்யா ஒரு படத்தில் சொல்லியிருப்பாரு, லைக் உங்கள் உடம்ப ரெடி பண்ணுங்க, பாடியை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல பசங்களாம் ஒரே ஜிம் போவாங்க. இந்தியா இட் செல்ஃப் ஃபிட்னஸை பார்க்குற வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஜிம் போகிறதே வெயிட்டு குறைக்க தான். பீப்புள் ஃபர்கெட். அந்த ஒரு நாள் ஜிம் போகலைன்னா யூ ஃபீல் என்னமோ மேஜராக நம்ம மிஸ் பண்ணோம் அப்படி. எல்லாருக்கும் ஹாய், திஸ் இஸ் பிரியா தண்டபாணி. ஸோ இன்னைக்கு லைஃப் டாக்ஸ் வித் லைஃப் கோச்சில் நம்ம ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் அவங்கள பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு 8-9 இயர்ஸ்க்கு முன்னாடி இவங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை பார்க்கணும் ஐ ஃபீல் லைக் வாவ், நம்ம மனசில் ஏதோ ஒரு இடத்துல இருந்த விஷயம் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக ஃபீல் பண்ணேன். அண்ட் ஐ ரியலி வாண்ட் டு இன்டர்வியூ ஹர் ஒன் டே அண்ட் இட் ஹேப்பன் டுடே. ஸோ நோ ஃபர்தர் டிலே, யாருன்னு சொல்லிடுறேன். ஈஷா ஃபாத்திமா அவங்க தான். ஸோ ஷீ இஸ் அ டாக்டர் அண்ட் அ சோஷியல் ஒர்க்கர். ஸோ அவங்கக்கிட்ட அவங்க ஜேர்னி, அவங்க எப்படி இந்த IM-1 அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி ஃப்ரிட்ஜ் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, அந்த ஜேர்னி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நோ ஃபர்தர் டிலே, அவங்ககிட்டே போயிடலாம். ஹாய் ஈஷா, ஹவ் ஆர் யூ? ஐ எம் கிரேட். உங்களை பற்றி சொல்லுங்கள், ஒரு ஸ்மால் இன்ட்ரோ அபவுட் யுவர் செல்ஃப், வாட் யூ டூ. Okay, I'm Dr. Aisa. I'm an orthodontist by profession, but an orthodontist is someone என்ன சொல்றது, who brings beautiful smiles to people. So crooked teeth இருந்ததுன்னா அழகான ஸ்மைல் கொடுக்கறது தான் எங்களோட ப்ரொஃபஷன். பட் பியாண்ட் தட் ஐம் ஹாப்பி டு சே தட் ஐம் அ சோஷியல் ஒர்க்கர். ஸோ வயிறும் நினைஞ்சு மனசும் நிறைஞ்சு ஒரு பீப்புள் கொடுக்குற ஸ்மைல் இஸ் சம்திங் தட் ஐ கேன் டீப்லி கனெக்ட் வித். ஸோ ஒரு 8 வருஷம் முன்னாடி வந்துட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் வீட்டில் இருந்த ஒரு ஃப்ரிட்ஜை வெளியில் வச்சா அது என்ன நடக்கும் அப்படிங்கிற கான்சிக்வன்சஸில் வந்தது தான் IM-1 அப்படிங்கிற பண்ணுற ப்ராஜெக்ட். ஸோ through that project we've been able to serve a lot of people. So that's a small gist about the journey. So what actually inspired you to start a community fridge? ஏன்னா அது இப்போ நம்ம சொல்கிறோம், பட் ஆனால் அது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு கூட நம்மளுக்கு தெரியல. நிறைய பேருக்கு அதோட என்ன ஐடியான்னு கூட புரியாது. ஸோ எப்படி உங்களுக்கு அது பண்ணணும்னு தோணுச்சு? சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா வந்து நான் பார்த்தே வளர்ந்த ஒரு பொண்ணு. ஸோ அடிக்கடி அவர் வந்து யாருக்காவது ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ வீட்டில் வந்துட்டு எப்படின்னா ஒரு 5 ஸ்டார் வாங்கிட்டு வந்தால் கூட சின்ன 5 ஸ்டார், இப்போ அது 5 rupees, அப்போ எனக்கு எவ்வளோன்னு கூட தெரியல. ஸோ அது வாங்கினா கூட 5 பேர் நாங்கள். ஸோ 5ஆ டிவைட் பண்ணி கொடுப்பாரு. அது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவர் நினச்சிருந்தா 5 5 ஸ்டார் வாங்கி 5 பேருக்கும் தனித்தனியாகவே கொடுத்துருக்க முடியும். ஸோ சின்ன வயசில் அந்த ஷேரிங்ன்ற ஒரு கான்செப்ட் ஐ திங்க் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்து பழகினதுனாலையும் என்னமோ தெரியல, சரி நம்மக்கிட்ட தேவைக்கு மீறி ஏதாவது ஒன்று இருந்தால் அதை அடுத்தவங்ககிட்டையும் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்டோடைய விதை போட்டவரே அப்பா தான். ஸோ நான் வந்து ஒர்க் பண்ணுற காலத்தில் எப்படின்னா டின்னர் பேக் பண்ணிட்டு போவேன். ஒரு 8:30 மணிக்கு சாப்பிடலாம் அப்படின்னு. சில நேரம் என்ன ஆகிடும்னா உங்கள் ப்ராக்டிஸில் வந்துட்டு 8:30 9 ஆயிடுச்சுன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும். நடுவில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றப்போ டின்னரே வேணான்ற மாதிரி ஆகிடும். ஸோ வீட்டுக்கு வர வழியில் என்ன பண்ணுவேன்னா அந்த டின்னர் யாருக்கா பேக் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்றதுனால யாராவது இருப்பாங்களான்னு தேடுவேன். ஸோ வீடு பக்கத்தில் ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு அம்மா எப்போதுமே இருப்பாங்க. எங்கள் வீடு பக்கத்துலேயே அந்த லேடி அங்கேயே தான் தூங்குவாங்க, அங்கேயே தான் அவங்களுக்கு லைஃபே. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பேக் ஆஃப் ஃபுட்டை ரெகுலராக கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்புறம் அது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. அவங்களுக்கும் சேர்த்தே நான் எடுத்துகிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வர வழியிலையோ இல்லை போகிற டைம்லையோ வந்து அவங்களுக்கு ஒரு பேக் ஆஃப் ஃபுட் கொடுத்துட்டே இருப்பேன் நான். ஒரு நாள் அந்த மாதிரி இறந்துட்டாங்க. ஓகே, எனக்கு அவங்க இறந்துட்டாங்கன்றதே எப்படி தெரியும்னா அந்த இடத்துல அவங்க இல்லை. அப்புறம் தான் வந்து செக்யூரிட்டிகிட்ட கேட்குறேன், கார்பரேஷனில் வந்துட்டு அவங்க வந்து இறந்துட்டாங்க, அவங்களை எடுத்துன்னு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. தென் இது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. ஐ ஹேட் சம் எக்ஸஸ், அதை நான் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து என் வீட்டில் இந்த மாதிரி ஒரு எக்ஸஸ் இருந்ததுன்னா ஒரு கம்யூனிட்டி, ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கட்டும், ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ரீட்டே எடுத்துக்கிட்டால் ஒரு ஏரியாவில் மட்டும் இவ்வளோ எக்ஸ்ட்ரா ஃபுட் இருக்க முடியும் இல்லையா? ஸோ அதை எப்படி ஒரு சேனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன் நான். ஸோ அப்போ வந்து இந்த ஃபுட்டை நான் என்ன பண்ணுவேன், எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா என் வீட்டில் கொண்டு வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சேன். எனக்கு உடனே அதுதான் தோணுச்சு, ஏன் இந்த ஃப்ரிட்ஜை நான் வெளியில் வைக்கக்கூடாது, அப்படி ஒரு அட்டெம்ப்ட் நம்ம ட்ரை பண்ணலாமான்னு. அஃப்கோர்ஸ் அது ஒரு அப்போ யோசிக்கும் போது அது ஒரு வியர்டு தாட்டாக இருந்தது. எப்படா ஒரு வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜை நான் வெளியில் வச்சு பப்ளிக் கிட்ட நீங்கள் கொண்டு வந்து ஃபுட் கொடுங்கன்னு சொன்னால் அந்த அக்செப்டன்ஸ்லாம் வருமா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்தது. பட் த இன்ஸ்பிரேஷன் சொல்கிறத விட அந்த நேரத்துக்கு இது வந்து ஒரு விஷயத்தை நான் பண்ணிட்டு இருந்தேன், என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்போ இதை எப்படி நான் கண்டினியூஸாக எல்லாருக்கும் ரீச் பண்ணுற மாதிரி பண்ண முடியும் அப்படின்ற யோசிச்சப்போ தான் இந்த ஃப்ரிட்ஜ் கான்செப்ட் வந்தது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இது சில பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், பட் ஆனால் சில பேருக்கு இது புதுசாக இருக்கலாம். இது என்னது கம்யூனிட்டி ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எப்படி அது ஒர்க் ஆகும், அதை பற்றி சொல்ல முடியுமா? ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். நம்ம வீட்டில் எப்படி ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கோ அதே தான். என்ன அந்த ஃப்ரிட்ஜ் வந்து வீட்டில் இருக்கிறதுக்கு பதில்
ரோட்ல இருக்கு, அவ்வளவுதான் ஒரு வித்தியாசம். நம்பர் 1, இங்க வந்து நீங்க வந்து உங்ககிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா ஃபுட் இருக்கு அப்படின்னா அது ஒரு பேக்கா கூட இருக்கலாம். இப்ப எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, அடுத்தவங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைச்சா அது 10 இருக்கணும், 20 இருக்கணும், எல்லாமே பெருசாவே நம்ம யோசிக்கிறோம். பட் இட் குட் பி ஈவன் 1 பேக் ஆஃப் ஃபுட். உங்ககிட்ட ஒரு 1 பேக் ஆஃப் ஃபுட்டே இருக்கு, நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நாங்க வந்து இந்த ஃப்ரிட்ஜ் ஒரு 10 இடத்துல வச்சிருக்கோம். ஸோ நீங்க எங்கன்ற லொகேஷன்ஸ் வி கேன் ஷேர் லேட்டர். அந்த ஃப்ரிட்ஜில் நீங்கள் வந்து வைப்பீங்க, யாருக்கு தேவையோ அவங்க எடுத்துப்பாங்க. இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் வந்து கொஷன்ஸ் கிடையாது. ஓகே, இவங்க தான் எடுக்கணும், இவங்க தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. த மெயின் திங் இஸ் வி வாண்ட் எவ்ரிபடி டு டேக் வித் டிக்னிட்டி. கையேந்திரவங்களுக்கு வந்து கேட்கறது வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே, அது வந்து நம்ம வந்து ஈஸியாக அவங்கள பார்த்து நம்ம பழகுனாலே தெரியல, அவங்க கேட்கறது நம்ம ஈஸியாக நினைக்கிறோம். ஆனால் அது எவ்வளோ கஷ்டன்றது வந்து இந்த ஒரு மூவில இருக்கும், விஜய் ஆண்டனியோட மூவில நீங்க கடைசியா அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஒரு நாள் பிச்சைக்காரனான இருந்து பாரு அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது. ஸோ அந்த டிக்னிட்டி நான் மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சேன். அவங்க கையேந்தி கேட்கக்கூடாது, அவங்களுக்கு தேவையான சாப்பாடு அங்கே இருக்கும், வேணுன்றவங்க கதவை திறந்து அவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற கான்செப்டுக்காக தான் அதை வச்சது. இன்ஃபேக்ட் ஒரு செக்யூரிட்டி கார்டே அங்கே உண்டு. இப்போ வந்து நீங்க நினைச்ச ஃபுட்டெல்லாம் இங்கே வைக்க முடியாது, தெர் ஆர் லிமிடேஷன்ஸ். ஓகே, இப்போ நாங்கள் நான்வெஜ் அலோவ் பண்றது கிடையாது, சீக்கிரமே கெட்டு போகிற பொருள்கள் அலோவ் பண்றது கிடையாது, பால் முட்டை அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இல்லை. நீங்க ஓப்பன் பண்ண ஜூஸ் பேக்கெட்ஸ், இந்த டெட்ரா பேக் ஜூஸஸ் அதெல்லாமே அலோட் கிடையாது. எல்லாமே சீல்டா, எல்லாமே வந்துட்டு இப்போ நான் அந்த ஃப்ரிட்ஜை பார்க்கும் போதும் அதுலேருந்து எனக்கு எடுத்து சாப்பிடக்கூடிய நிலையில இருக்கிற ஒரு ஃபுட் மட்டும் தான் நாங்கள் அக்செப்ட் பண்றோம். ஸோ மெயின்லி என்னன்னா அந்த கான்செப்ட் இஸ் அவங்களுக்கு ஒரு டிக்னிட்டி ப்ரிசர்வ் ஆயிருக்கணும். அவங்க கேட்கறத தாண்டி அவங்களே வந்து அந்த ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்கணும். திஸ் இஸ் ஹவு த ஃப்ரிட்ஜ் ஆக்சுவலி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த இனிஷியேட்டிவ்னால நீங்க என்ன ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னு நினைச்சீங்க? நாட் பட் ஒன் ப்ராப்ளம், என்ன விஷயத்தை நீங்க சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க? ஃபர்ஸ்ட் உண்மையாக ஆரம்பிக்கும் போது வந்து ஒரே ஒரு இன்டென்ஷன் தான், ஓகே எனக்கு கொடுக்கணும், அவ்வளோதான். அதை எப்படி நான் சேனலைஸ் பண்ண போறேன் அப்படின்றதுனால, ஓகே நான் என் வீட்டுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறேன், ஸோ அந்த ஃப்ரிட்ஜை வெளில வைக்கிறேன், அப்படிதான் ஆரம்பிச்சது அது. தென் ஐ ஸ்டார்டட் ரீடிங் மோர் ஆன் வாட் இஸ் ஃபுட் வேஸ்டேஜ். இந்த ஃபுட் வேஸ்டேஜ்னா என்ன, ஏன் இது இவ்வளோ நடக்குது அப்படிலாம் உட்காந்து நான் நிறைய படிக்க ஆரம்பிச்சுக்கும் போது தான் புரிஞ்சுது, இந்தியாவில் வந்து வி ஆர் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஃபுட். அதாவது நமக்கு இருக்கிற பாப்புலேஷனுக்கு இன்டூ 2 times நம்மளால ஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு அந்த ஸ்டாட் சொல்லுது. ஆனாலும் இதே ஊர்ல தான் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் கோ டு ஹங்கரி எவ்ரி நைட். அந்த ஸ்டாட்ஸும் நம்ம ஊர்ல தான் இருக்கு. ஸோ இது படிக்கிறப்ப தான் தோணுச்சு, சரி இது என்ன சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, உங்க ஃபார்ம்லேருந்து ரீட்டைல் ஸ்டோருக்கு வர கேப்ல தான் வந்துட்டு உங்களுக்கு நிறைய வேஸ்டேஜ் நடக்குது. ஆனா இதுக்கு நடுவில் நான் வேலை செய்யணும்னா நான் ஒரு பாலிசி மேக்கரா இருக்கணும், இல்ல என் கையில வந்து பெரிய பவர் இருக்கணும், இல்ல நான் வந்து என்கிட்ட நிறைய இருக்கணும், ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி பண்றதுக்கோ, இல்ல இதை வந்து ப்ராப்பரா ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இந்த 40% வேஸ்டேஜை கொடுக்கறத ஸ்டாப் பண்றதுக்கு யோசிச்சு பார்த்தேன். தனி மனிதனால என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்றப்ப ரொம்ப ஈஸியா எனக்கு பட்டது வந்து அந்த ஃப்ரிட்ஜை வச்சு அதை என்னால் மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, யாரு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, என்னால் 10 பேக்கெட் ஆஃப் ஃபுட் வந்துட்டு நான் கொடுக்க முடியும் எவ்ரி டே. 10 பேர் நன்மை அடைஞ்சா போதும். நான் வந்துட்டு வால்யூம், இம்பாக்ட், நம்பர்ஸ் அப்பெல்லாம் அதெல்லாம் எதுவும் பார்க்கல. என்னால் ஒரு 10 பேர் சாப்பிட்றாங்களா, தட்ஸ் மோர் தென் எனஃப். அப்படிதான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் வி ஆர் ரீடைரக்டிங் த ஃபுட் வேஸ்ட். நிறைய எக்ஸஸ் இருக்கு, நம்ம என்ன பண்ணுவோம், போய் குப்பையில தான் நம்ம போடுவோம். ஓகே, எத்தனையோ பேர் அந்த ட்ராஷ்ல எடுக்கிறத நம்மளே கண்கூடா பார்த்துருக்கோம். ஓகே, அதே மாதிரி எல்லாருக்குமே கொடுக்கணுன்ற எண்ணம் ஜாஸ்தியாவே இருக்கு. டைம் இல்லை, எஃபர்ட் போட முடியல, அவ்வளோதான். மோஸ்ட்லி பார்த்தா டைம் இல்லை, இதுக்குன்னு மெனக்கட்டு நான் எங்கே போய் யாரை தேடி கொடுப்பேன். இன்ஃபேக்ட் ஆரம்ப காலத்தில் இந்த அம்மாவுக்கு கொடுக்காத பீரியட்லலாம் வந்துட்டு நான் பீச் ஓரம் போயிட்டு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன். என்னன்னா நம்ம ரொம்ப ஜட்மெண்டல், யாருக்கு நம்ம தேவைன்னு எப்படி நினைப்போம்னா, கொஞ்சம் ட்ரெஸ் அழுக்கா இருந்தால் உடனே நம்ம முடிவு பண்ணிடுவோம், இவங்க வந்து கொஞ்சம் தேவை போல இருக்குன்னு. அவங்க கொடுக்கும் போதெல்லாம் வந்து அவங்க என்ன எம்பாரஸே பண்ணியிருக்காங்க, மேடம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நிறைய முறை எம்பாரஸ் ஆயிருக்கேன். ஸோ அப்பெல்லாம் நினைச்சிருக்கேன், இது வந்துட்டு அப்போ நான் ஒரு ஜட்மெண்டலாக அவங்கள வந்து நான் அப்ரோச் பண்றேன், விச் இஸ் நாட் த ரைட் திங். ஓகே, தென் ஐ ஃபெல்ட் இது கொடுக்குறவங்களுக்கும் யார் எடுக்கிறானும் தெரியக்கூடாது, எடுக்கிறவங்களுக்கும் அது யார் கொடுத்தாங்கன்றது தெரியக்கூடாது, ஒரு மீடியமா இருந்துட்டு போகட்டுமே அப்படின்றதுனால தான் அந்த ஃப்ரிட்ஜ் கான்செப்ட். ஓகே, ஸோ ஒன் திங் வி கர்ப் ஃபுட் வேஸ்டேஜ். ஸோ இல்லைன்னா அது குப்பைக்கு போயிருக்கும். அதில் நிறைய என்ன சொல்றது, இன்டைரக்ட் எஃபெக்ட்ஸ் ஆர் லாட்ஸ் ஆர் தேர். ஒன்று, இன்னொன்று எடுக்கிறவங்களுக்கு ஒரு டிக்னிட்டி இருக்கணும். தட்ஸ் 2 things தட் வி பிரைமரிலி ஃபோக்கஸ் அட். இன்னொன்று, மூணாவது ரொம்ப விஷயம் என்னன்னா, கொடுக்கணும்னு நினைக்கிற அத்தவங்களுக்குமே இது ஒரு மீடியமா இருக்கு. யா, ஸோ அதுதான் மெயின் திங். சூப்பர். ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம், ஓகே எனக்கு ஒரு தாட் இருக்கு அப்படின்னா அது தாட்டாக இருக்க வரைக்கும் ஓகே, பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் போது நம்ம ஒரு ஆளாக அதை பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க? லைக் வென் யூ ரியலி ஹேவ் அ தாட், அதை கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஆக்ஷன் எடுக்கணும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு... ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த தாட் வந்துருச்சு, நான் வந்துட்டு பப்ளிக்ல வந்துட்டு ஒரு ஃப்ரிட்ஜை வைக்க போறேன் அப்படின்னு. அண்ட் உண்மையாக சொல்லப்போனால் அது ஒரு ஈஸியான ப்ராஜெக்ட்,
டெஃபினெட்லி நாட். ஏன்னா நீங்க பெரிஷபிள் ஐட்டத்தை வெளியில கொடுக்க போறீங்க, அதாவது ஈஸியா கிடக்கூட ஒரு விஷயத்த கொடுக்க போறீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து ஒரே சோர்ஸ்ல இருந்து அது குக் பண்ணி வராது, ஒரு 10 டிஃப்ரெண்ட் கிச்சன்ல இருந்து எங்களுக்கு வருது. 10 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட் வரும்போது அதோட ஹைஜீன் எப்படி இருக்கணும், சேஃப்டி மெஷர்ஸ் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் அப்பவே வந்தது. ஸோ நம்ம எப்பவுமே ஒரு ஐடியா வந்துச்சுன்னா ஒன்று நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் ஷேர் பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த 8 வருஷம் முன்னாடி ஷேர் பண்ணும்போது, உனக்கு வேற வேலையே இல்லையா, கிளினிக்ல நீ ஃபோக்கஸ் பண்ணலாம், உன் கிளினிக்கை நீ பண்ற வழி பார்க்கலாம் அப்படின்னாங்க. அது பண்றதை நான் பண்றேன், எனக்கு என்னமோ இது பண்ணணும்னு தோணுது. டெஃபினட்டா 10 பேர் என்னால கொடுக்க முடியும், என்ன மாதிரி நிறைய பேரும் இருப்பாங்க கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஸோ டெஃபினெட்லி இட் பி வெரி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு நான் தீர்மானமாக சொன்னேன். பட் ஃப்ரெண்ட்ஸ் வர் த ஃபர்ஸ்ட் பீப்புள் டு கிரிட்டிசைஸ். ஓகே, தேவையில்லாத வேலைகள் பண்ற, இந்தியாவில் இப்படி ஒரு கான்செப்ட், அக்செப்டன்ஸே உனக்கு வராது, பீப்புளுக்கும் அக்செப்டன்ஸ் வராது, எடுக்கிறவங்களுக்கும் ஒரு அக்செப்டன்ஸ் வராது, டோன்ட் ட்ரை இட் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எனக்கு மென்டர்ஸ் இருக்காங்க. ஸோ மென்டர்ஸ் கிட்ட பேசும்போதுமே அதே பிரச்சனை தான். ஐ யூஸ் டு பி ரேங்க் ஹோல்டர். ஸோ அதனால என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்களுடைய ப்ரொஃபஷன் என்னவோ அதை நீங்க பாருங்க, திஸ் இஸ் த ஏஜ், உங்களுக்கு இன்னும் நரமுடி வளரல, அப்ப நீங்க நல்லது பண்ணலாம். எனக்கு இந்த கான்செப்டே புரியல, அது என்ன நல்லது பண்றதுக்கு நான் எல்லாத்துக்கும் நரமுடி வரைக்கும் வெயிட் பண்ணணுமான்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ செட், இதுக்கு மேலே இது பேசி ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் மோர் கிரிட்டிசிசம். பட் ஒரு விதத்தில் அது ஜாலியாக இருந்தது. ஏன்னா அவங்க சொல்ல தான், ஓ இப்படிலாம் ஒரு பாயிண்டர் இருக்கு, நான் இந்த பாயிண்ட்ஸையும் அட்ரஸ் பண்ணணும், இவ்வளோத்தையும் நான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த கிரிட்டிசிசம்லாம் இருந்தது. நெவர்தலெஸ் ஐ டிசைடட் ஐ டூ. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டைரெக்டாக சொல்லாமல் கொஞ்சம் ஒரு அடுத்த சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு ஐ ஸ்டார்டட் டெல்லிங் தெம், எனக்கு ஒரு இடம் வேணுங்க, எனக்கு இந்த இடத்துல இந்த ஃப்ரிட்ஜ் மாடல் வைக்கணும் அப்படின்னு. சரி, அவங்களால கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது, அந்த செகண்ட் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நம்மள டைரெக்டாக திட்ட முடியாது. ஸோ அதனால அவங்க வந்து, நான் உங்களுக்கு பண்ற ஹெல்ப்பை நான் பண்றேன், உங்களுக்கு இடம் தானே வேணும் அப்படின்னு. ஸோ த மோஸ்ட் டிஃபிகல்ட் சேலஞ்ச் ஐ வுட் சே வாஸ் மைண்ட் செட். கூட இருக்கிறவங்களுக்கே அந்த அக்செப்டன்ஸ் இல்லை, இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா போகும், உனக்கு நான் அந்த சப்போர்ட்டை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தது. செகண்ட் திங் இஸ் த லொகேஷன். ஸோ நான் வந்து ரொம்ப டிசைட் பண்ணிட்டேன், நான் பெசன்ட் நகரில் தான் வைக்கணும். ஏன்னா எனக்கு வந்துட்டு அது வீடு பக்கத்தில் இருந்தால் நான் அதை ஒழுங்காக கண்காணிக்க முடியும். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், அதுவும் ஃபுட் பண்ணுறேன், ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்ததுன்னா அதை மானிட்டர் பண்ணுறது கஷ்டமாயிடும். அதனால நான் வந்து வீட்டு பக்கத்திலே பண்ணணுன்றதுல ரொம்ப தீர்மானமாக இருந்தேன். ஸோ அங்கே இருக்க சூப்பர் மார்க்கெட்ஸ், அங்கே இருக்க குட்டி குட்டி கடையெல்லாம் ஏறி இறங்கினேன்னா அவங்களுக்கு என்னன்னா, என் கடைக்கு முன்னாடி நீ இதை பண்ணனா என்னோட பிஸ்னஸ் எஃபெக்ட் ஆகும். ஓகே, ஸோ அதனால வந்துட்டு அலோவே பண்ணலை. நான் பேப்பர் வச்சுட்டு போயிட்டு அந்த மாடல்லாம் ஸ்கெட்ச் போட்டாலே, மேடம் நீங்கள் நிறைய தடவை வந்துட்டீங்க, நீங்கள் எங்களுக்கு செட் ஆகாது, எங்கள் கடை முன்னாடி நாங்கள் அந்த மாதிரி அலோவ் பண்ண முடியாது ஒரு 10 பேர் நிற்கிறதுன்னு. ஸோ அந்த சொன்ன மாதிரி அப்போ அந்த செகண்ட் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லும் போது தே சம்மோ ஃபவுண்ட் அ பிளேஸ் இன் டென்னிஸ் கோர்ட். ஓகே, அப்புறம் ஒரு 2 பிளேஸில் கிடச்சிது. ஸோ லொக்கேஷன் கிடைச்ச உடனே then comes the corporation approval. That is another big problem. So அவங்க அப்ரூவல் வேணும், ஏன்னா sewage, electricity இதுக்கெல்லாம் இல்லாமல் இருக்கணும். So it has its own challenges starting from the mindset. And the second thing is that location, operational challenges. எனக்கு ஆப்ரேஷனல் சேலஞ்சஸ் கூட நான் வந்து ஹேண்டில் பண்ணிடுவேன்னு தோணுச்சு. அது ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு ஸ்ட்ரக்சர் சிஸ்டம் போட்டோன்னா எங்கேயாவது ஒர்க் ஆகிடும். மைண்ட் செட் சேஞ்ச் வாஸ் வெரி டிஃபிகல்ட். ஈவன் ஃபார் த டோனர், எடுக்கிறவங்களுக்கும் அந்த மைண்ட் செட்டில் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. அவங்க ஹெசிடேட் பண்ணாங்க வந்து எடுக்கிறதுக்கு. என்னடா திடீர்னு ஒரு சாப்பாட்டை ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க, எடுத்துக்கோங்க நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் எடுக்கலாமா வேண்டாமான்ற தயக்கம் இருந்தது. பட் தேங்க்ஃபுல்லி இந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு வைக்கிறதுனால அவர் சென்சிடைஸ் பண்ணார், இது உங்களுக்கு தான், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் எடுக்கலாம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்கோம், இதுதான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு ஒரு வேளை அங்கே கர்ட் ரைஸ் இருக்குது, சாம்பார் ரைஸ் இருக்குது, ஒரு வாழைப்பழம் இருக்குது, வாழைப்பழம் மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் எடுக்கலாம். ஸோ அதில் இந்த டிஸ்கிரிமினேஷன்ஸ் இதுதான் கிடையாது. அஃப்கோர்ஸ் கவுண்ட் வைஸ் நாங்கள் சொல்லுவோம், உங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போங்க, ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாருக்கும் இது ஹெல்ப் ஆகட்டும்னு. ஸோ த டிஃபிகல்ட் சேலஞ்ச் வாஸ் த மைண்ட் செட். த மைண்ட் செட். ஸோ நீங்கள் பேசும்போதே எனக்கு ஒரு கொஸ்டின் ஆக்சுவலி கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. யூஸ்வலி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஃபர்ஸ்ட் சர்க்கிள்கிட்ட சொல்கிறோம், அவங்க அதை வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்களாலே நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ட்ராப். ஏன் நீங்கள் ட்ராப் பண்ணலை? ஐ திங்க் பர்சூரன்ஸ். நான் வந்து அடமெண்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், நல்ல விஷயமா இருந்தால் நான் பண்ண வேண்டியதானே, அதில் என்ன ஹெசிடேஷன்? ஓகே, ஏன்னா நான் வந்து அந்த வால்யூமை பார்க்கல, எனக்கு இத்தனை பேர் வேணும் அத்தனை பேர் வேணும்னா நான் அங்கேயே ஒரு ஸ்டெப் 10 பேருக்கு எனக்கு பண்ண முடியும்னு என் மேலே ஒரு நம்பிக்கை ஜாஸ்தியாக இருந்தது. அது என்னால் பண்ண முடியுன்ற ஒரு பெர்சிவரன்ஸ் இருந்தது. குட் இன்டென்ஷன் இருக்கும்போது அப்புறம் ஏன் இதை நான் பின்வாங்கணும் அப்படின்னு. ஸோ அவங்க சொன்ன கிரிட்டிசிசம் வந்துட்டு எனக்கு அதான் நான் சொன்னேனே, அது ஜாலியாக இருந்தது கேட்கறதுக்கு. ஏன்னா அவங்க சொல்ல தான் நான் ஒன்று கரெக்ட் பண்ண மாடலை. ஃப்ரிட்ஜ் இருந்தால் தூக்கிட்டு போயிடுவாங்க நாங்கள், ஓ அப்போ நான் ஷட்டர் போட்டுக்கிறேன், கீழே ஃப்ரிட்ஜை ஸ்க்ரூ பண்ணிக்கலாம், இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது. அது ஓகே, அவங்க வந்து அப்போ வந்து சொன்னாங்க, நீங்கள் எப்படி வந்துட்டு ஹைஜீனை மானிட்டர் பண்ண போறீங்க? ஓகே, நான் செக்யூரிட்டி கார்டு வைக்கிறேன். ஸோ ஒரு கிரிட்டிசிசம்க்கும் பிகாஸ் தே த்ரூ கிரிட்டிசிசம் அட் மீ, அதை நான் கன்ஸ்ட்ரக்டிவாக தான் பார்த்தேன் நான். ஸோ 1 by 1 எனக்கு சொல்யூஷன் கிடைச்சது. நீங்கள் சொல்கிற வரைக்கும் சொல்லுங்க, நம்ம கேட்குற வரைக்கும் நம்ம கேட்குறோம், நாங்கள் பண்ணுறதை நான் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ திங்க் த பர்சிவரன்ஸ் ஹியர் மேட்டர்ட் அண்ட் ஐ எம் ஒன் பர்சன் ஹூ
thinks this will do good and I'll go ahead and do it. That's so great. Actually நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுவோம், பட் ஒருத்தவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க அதை சொல்லுவாங்க, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன உடனே அதை ட்ராப் பண்ணிடுவாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். அது இல்லை நான் பரவாயில்ல, அது எல்லாத்தையுமே நான் கன்ஸ்ட்ரக்டிவாக நான் எடுத்துக்கிறேன், அதை எடுத்துகிட்டு நான் அதை ரெடி பண்ணி இல்லை நான் அதை கரெக்ட் பண்ணி நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்றது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ராப் பண்ணிடுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இது என்னோட ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்க. இது ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்மெண்ட். இது எல்லாருமே வந்து ஒரு விஷயம் பண்றதுக்கு யோசிக்கிறதுக்கு காரணமே அடுத்தவங்க என்ன நினைச்சிருவாங்கன்னு. நம்பர் 1, அடுத்தவங்க யாரும் நம்மள நினைக்கிற அளவுக்குலாம் அங்கே இல்லை. அவ்வளோ டைம் அவங்களுக்கு இல்லை. நம்ம மட்டும்தான் நம்மளை பத்தி நம்ம குரோத்தை பத்தி நினைச்சிட்டே இருக்கோம். அவங்களுக்கு நினைக்க டைம் இல்லை. இன்னொன்னு சூவிங்கம் மாதிரி தான். எவ்வளோ நேரம் மெல்ல முடியும் ஒருத்தவங்களை பத்தி? ஒரு 2 நிமிஷம் பேச போறாங்க, பரவாயில்ல பேசிட்டு போகட்டுமே, விட்டுடுங்களேன். அதனால நான் எப்பவுமே சொல்றது அதான், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ ஓகே, அதை துணிவோட தைரியமா நீங்க பண்ணுங்க. நல்லதா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல you don't have to think. So just go ahead and do it. பண்ணாதான் தெரியும் அதோட அடுத்தடுத்த கான்சிக்வன்சஸ் என்ன, அது சக்சஸா போகுமா ஃபெயிலியரா போகுமான்றது. வெறும் என்ன சொல்றது, இந்த ஏட்டு சொரக்கா கறிக்கு உதாத மாதிரி வெறும் தாட் ப்ராசஸ்லயே இருந்தா மட்டுமே வந்து இட் டசன்ட் கோ எனிவேர். சொல்றவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க. நல்லது நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா ஐ திங்க் யூ ஷுட் கோ ஹெட் அண்ட் டூ இட். ஓகே, ஸோ நம்மளுக்கு அது கரெக்டுன்னு பட்டுச்சு அப்படின்னா நம்ம யாரோட வேலிடேஷனும் எதிர்பார்க்க தேவையில்ல. அது நம்மளுக்கு கரெக்டுன்னு படுற பட்சத்தில் நம்ம அதை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் அதை பண்ணிட்டீங்க, அதனால யூ வில் ஃபீல் லைட்ல. ஆனால் பண்ணாமல் நம்ம விட்டுட்டோம்னா நம்ம அந்த ரிக்ரெட்லேயே நம்ம இருந்துருவோம்ல, லைக் நான் அதை பண்ணியிருக்கலாமே, ட்ரை பண்ணியிருக்கலாமே அப்படின்றது. அதுக்கு பெட்டர் நம்ம வந்து அதை ட்ரையே பண்ணிடலாம் அப்படின்றது. ஸோ நீங்கள் ஃபிட்னஸில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் பார்த்தேன். உங்களோட போஸ்ட்லலாம் நான் கிளிமஞ்சாரோ நீங்கள் ரீச் பண்ணதை பார்த்தேன். லைக் ஃபிட்னஸில் எவ்வளோ லவ், ஒய் அண்ட் ஹவ்? ஸ்கூல் படிக்கும்போது வந்து ஆர்டினரி ட்ரில்லுக்கு கூப்பிடுவாங்க. இந்த ரிங் எல்லாம் பிடிச்சிட்டு ரைட்டு லெஃப்ட் 1 2 3 வாட் எவர். அதுக்கே மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்து நான் வரமாட்டேன்னு சொல்ற ஒரு டைப். ஸோ ஃபிட்னஸ்னா வாஸ் கம்ப்ளீட்லி ஜீரோ when I was in school, so was I in college. இது எங்கேயோ தெரியல, ஒரு நாள் வந்துட்டு எனக்கும் புஷ்அப் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. ஐ தாட் ஸோ புஷ்அப் என்ன அப்படியே ஜிம் போனால் ஈஸியாக வந்துடும் அப்படின்ற மாதிரி என்ரோலும் பண்ணிட்டேன் ஜிம்ல. ஃபர்ஸ்ட் நாளே போயிட்டு எனக்கு புஷ்அப் தான் பண்ணணும், எனக்கு ஒரு 2 வாரத்தில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். தென் ஒன்லி ரியலைஸ்ட் அது புஷ்அப் பண்ணுறது 2 வாரத்தெல்லாம் முடியாது. ஸோ அது ஃபுல் பாடி எக்யூப் பண்ணி ஸ்ட்ரென்த் எல்லாம் ஏற்றி பண்ணணுப்போ ஸோ வால் புஷ்அப்னு சொல்லிட்டு வால் பார்த்து பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன். அண்ட் தென் தே ஸ்டார்டட் கிவிங் மீ ட்ரெட்மில் அந்த பட் ஐ டிடன்ட் என்ஜாய் இட் மச். ஸோ தென் ஐ ஜாயின்ட் அ ஃபங்க்ஷனல் ஜிம். பக்கத்துலேயே இருந்தது ஒரு ஃபங்க்ஷனல் ஜிம் ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் போயிட்டு 8 கிலோலாம் தூக்குனேன். ஸோ தட்ஸ் how my fitness journey started. ஸோ அந்த ஃபங்க்ஷனல் ஜிம்ல இருக்கும் போது இந்த ஒரு மூமெண்ட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அது எனக்கு வந்து டே டு டே லைஃப்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன் லக்கேஜை நான் தூக்குறதுக்கு முன்னெல்லாம் ஒரு காய்கறி ஒரு 4 கிலோ தூக்கிட்டு வந்தாலே ஒரு 3 மாடி ஏறணும்னா அப்படியே கஷ்டப்பட்டு ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ when I started with this functional workouts, I realized I was able to do much better. ஒரு ஏர்போர்ட்ல நிற்கும் போது லக்கேஜ் எடுக்கிறதுக்கு வந்து முன்னெல்லாம் நான் கேட்கணும் பக்கத்துல இருக்கிற, எக்ஸ்கியூஸ் மீ சார் அந்த லக்கேஜ் எடுத்து கொடுக்குறீங்களா? இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை, கான்ஃபிடன்ஸ். அழகா என் லக்கேஜ் என்ன வந்தாலும் சரி, அது 25 கிலோவா இருக்கட்டும் 30 கிலோவா இருக்கட்டும் ஈஸியாக எடுத்துட முடியும். நீங்க ஓவர்லோட் பண்ண சொல்றீங்களா, ஓவர்லோட் பண்ண முடியும். ஸோ ஒரு டிஃபரன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ தட்ஸ் when I started liking it more. ஒரு விசிபிள் டிஃபரன்ஸ் இருந்தது, not only in the physical self but also mentally. I felt I was very sharp. I became a little bit sharp. ஒரு alertness இருந்துகிட்டே இருந்தது. அண்ட் மோரோவர் வந்துட்டு இந்த endorphin rush, they call it as a runner's high. நீங்க ஒரு சிந்தி வந்துட்டு நீங்க ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரும்போது ஒரு ஃபீல் ஆஃப் ஹை இருக்கும். ஐ திங்க் தட் கீப்ஸ் யூ புஷிங். அண்ட் ஆப்வியஸ்லி த ஹெல்த் பெனிஃபிட்ஸ், த லாட் ஆஃப் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். இப்போ என்ன ஒரு ட்ரெக்கு கூப்பிட்டீங்கன்னா யோசிக்க மாட்டேன். திடீர்னு சைக்கிளிங் எனக்கு கூப்பிடுறீங்கன்னா என்ன யோசிக்க தேவையில்லை. நீங்க என்ன ஸ்விம் கூப்பிடுறீங்களா, என்னால முடியாது அப்படிங்கிற ஒரு தாட் இல்லை. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த ஹெல்த் ரீசன்ஸ், த மெயின் மோட்டிவேஷன் இட் செல்ஃப் வாஸ் there was one high in it. Okay, and இன்னொன்று என்னன்னா, we always seek validation from others, women. அவங்க சொன்னா தான் அதை நம்ம எடுத்துப்போம். ஆனால் ஃபிட்னஸ் ஜர்னியில் பார்த்தீங்கன்னா நேற்றை விட நீங்கள் இன்னைக்கு பெட்டராக இருக்கீங்கன்றதுக்கு ஒரு மெட்ரிக்கே உண்டு. ஸோ வாட் கேன் பி மெஷர்ட் கேன் பி மேனேஜ்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் நேற்று 8 தூக்கினேன், இன்னைக்கு நான் 10 தூக்குறேன், நாளைக்கு நான் 12 தூக்குவேன் அப்படின்னும் போது ஸோ யூ நோ யுவர் ப்ரோக்ரஸ் பை இட் செல்ஃப். யூ டோன்ட் நீட் அன் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன். ஸோ அண்ட் த மெயின் திங் இஸ் என்ன சொல்றது, your mindset changes enormously. You become sharp, you become fit, you're very aware. அந்த ஒரு நாள் ஜிம் போகலைன்னா you feel என்னமோ மேஜரா நம்ம மிஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இட் ஆல்சோ gives you a mindset to push your body beyond. என்ன மாதிரி ஒரு பர்சன் ஒரு ஆர்டினரி ட்ரில்லே நான் பண்ணாம ஸ்கூல்ல எஸ்கேப் ஆன ஒரு ஆளுக்கு இன்னைக்கு when I was doing my weight training, கொஞ்சம் எனக்கு அடிக்கடி கொஞ்சம் ஸ்ப்ரெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஸ்ப்ரெயின் வந்தோடனே கொஞ்சம் டாக்டர் சொன்னாங்க கொஞ்ச நாளைக்கு வெயிட் தூக்காதீங்கன்னு. ஸோ எனக்கு என்னன்னா அந்த போய் பழகினதுனால தட் ஹை வாஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ ஸ்டாப் பண்ணிட்டாச்சு. பட் வேற ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு ஐ மூட் இன் டு ட்ரையத்லான். ட்ரையத்லான் இஸ் என்ன சொல்றது, ஒரு உங்க மென்டலுக்கு ஒரு பெரிய டெஸ்ட் கொடுக்கும் அது. பிகாஸ் யூ ஹாவ் டு ஸ்விம் 2 கிலோமீட்டர் in the sea and followed by 90 கிலோமீட்டர் in the cycle, followed by 21 kilometer you have to run. மூணுத்தையும் 8 மணி நேரத்தில் நீங்கள் முடிக்கணும், 8.5 மணி நேரத்தில் நீங்கள் முடிக்கணும்.
இட் நீட்ஸ் அ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் மைண்ட் செட் டு ட்ரெயின். காலைல 3 மணிக்கு எந்திரிக்கணும், சைக்கிளிங் 120 கிலோமீட்டர் ஓட்டணும், சில நாள் 100 கிலோமீட்டர் ஓட்டணும். பிகாஸ் அந்த ட்ரைனிங் இருந்தால் தான் அது பண்ண முடியும். அண்ட் ஆல் 3 sports in one go. அதான் சொல்றேனே, for someone who had not done any drill, but the foundation was very strong because I did the strength training before. இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் எடுக்கும் போது உன்னாலே இது புஷ் பண்ண முடியும். See, we have lot of things where எவ்வளோ நம்மளால மென்டலாக புஷ் பண்ண முடியும்னு பார்க்க முடியும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணி மென்டலி யூ பிகம் வெரி ஸ்ட்ராங். நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் ஐ நோ வாட் ஐ வாண்ட் டு டூ and then I can go beyond அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். So when you challenge yourself physically also, no, that also helps you mentally. And you know how much your body can actually move. என்னால் முடியாதுன்னு நினைப்போம், பட் when you keep pushing, then you realize you actually can do lot better. பேக் சைடில் போய் அந்த ஜேர்னியை பார்க்கும்போது இவ்வளோ நான் பண்ணனாடா அப்படின்னும் போது it gives you ஒரு adrenaline to do more. So I think when I talk about fitness, I kind of enjoy. அது நீங்க பேசும்போது என்னால பார்க்க முடியுது. அந்த அந்த நீங்க ரஷ் ஒன்று சொன்னீங்களா, அது இப்போ என்னால நிஜமாவே நேர்லயே ஃபீல் பண்ண முடிஞ்சது. Hardly you have triathletes, women triathletes from Tamil Nadu. நீங்க கவுண்ட் பண்ணிடலாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 பேர் தான் இருப்போம். பிகாஸ் இட்ஸ் கம்ப்ளீட் என்டியூரன்ஸ் ஸ்போர்ட். நீங்க 3 விஷயத்தையும் 8 மணி நேரத்துல பண்ணணும்னா இட் நீட்ஸ் a different level of training. ஒரு விஷயம் அது பண்ணனாலே கஷ்டம்ன்ற, 3 விஷயம் ஒன்னா பண்றது இட்ஸ் நாட் ஈஸி as you said. அது நிஜமாவே ரொம்ப கஷ்டம். ஆனா இப்போ சூர்யா ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு, லைக் உங்க உடம்ப ரெடி பண்ணுங்க, பாடியை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்ன பசங்கலாம் ஒரே ஜிம் போவாங்க. அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? லைக் டு ட்ரெயின் யுவர் பாடி, லைக் கோ டு ஜிம். உங்களை நீங்க ஃபிட்னஸ்ல நீங்க உங்களை பார்த்துக்கணும். பிகாஸ் நிறைய பேர் வந்து தே பே ஃபார் த ஜிம், எஸ்பெஷலி மென்னை கம்பேர் பண்ணும் உமன் பார்த்தீங்கன்னா தே பே ஃபார் த ஜிம், ட்ரைனிங் பே பண்ணுவாங்க, ஸ்விம்மிங் பே பண்ணுவாங்க, ஆனால் 2 days போவாங்க, அப்புறம் போக மாட்டாங்க. they'll not be consistent. அதுக்கு அவங்க ப்ளேம் பண்ணுறது வந்து எனக்கு டைம் இல்லை, ஃபேமிலி பசங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? ஐ திங்க் நீங்கள் சொல்கிறது ஒரு காமன் திங். எனி டைம் யூ ஆஸ்க், எனக்கு டைம் இல்லை, பசங்க ஸ்கூலுக்கு போகிற டைமு, பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பரேஷன் டைமு, எவ்ரி திங். ஃபஸ்ட்டு நம்ம கப்பு உள்ளே ஃபுல்லாக இருந்தால் தான் நம்ம அடுத்தவங்களுக்கே கொடுக்க முடியும். நம்ம கப்பே காலியாக வச்சுட்டு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோ லவ்வோ வாட் எவர் இட் இஸ், ஹவு கேன் யூ ஈவன் கிவ் வென் யுவர் கப் இஸ் எம்டி? ஃபர்ஸ்ட் ஐ ஆல்வேஸ் டெல் விமன், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். தட்ஸ் நாட் செல்ஃபிஷ், இட்ஸ் யுவர் செல்ஃப் கேர். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட் குட் பி எனி திங். உங்களுக்கு அது பிடிச்ச விஷயம் அது என்னவா வேணா இருக்கலாம். 30 minutes மென்டலி, 45 minutes ஃபிசிக்கலி, இதை நீங்கள் ஒதுக்கி தான் ஆகணும். ஸோ ஐ வுட் சே சிம்பிளஸ்ட் திங் டு ஸ்டார்ட் இஸ் ரொம்ப ஈஸி, வாக்கிங். நத்திங் லைக் வாக்கிங். ஸ்டார்ட் பண்ணுங்க, எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். வாக்கிங் இஸ் த ஈஸியஸ்ட் ஆஃப் ஆல். அதுலேயே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. இன்னைக்கு ஜாப்பனீஸ் வாக்கிங், இன்டர்வல் வாக்கிங், இன்க்ளைன்டு வாக்கிங், ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் இருக்கு. யூ கேன் ஸ்டார்ட் வித் வாக்கிங். சி, ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்போது தான் உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அண்ட் ஒரு விஷயத்தை நீங்கள் கன்சிஸ்டண்டாக பண்ணாதான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் பார்க்க முடியும். நீங்கள் 2 நாள் பண்ணிட்டு 3ஆவது நாள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். என் புஷ்அப் கதை மாதிரி தான். 2 வாரத்தில் நான் புஷ்அப் பண்ணேன். எனக்கு இட் டுக் மீ 1 year டு டூ அ புஷ்அப். ஓகே, ஸோ 1 year, எஸ், மேபி ஐ வாஸ் வீக். ஓகே, 2 weeks எங்க இருக்கு, 2 weeks எங்க இருக்கு? அண்ட் தட் வாஸ் வெரி கன்சிஸ்டன்ட். ஜிம்முக்கு நான் 2 காரணத்துக்கு தான் லீவ் போடுவேன். ஒன்று, உடம்பு சரியில்லை, சுத்தமாக முடியல அப்படின்னா நான் ஜிம்ல இருக்க மாட்டேன், இல்லைன்னா நான் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கே இட் டேக்ஸ் யூ லாங்கர் டைம். ஸோ when you start something, be very very consistent. Transformation doesn't happen in one day. So இது உங்களால ஜிம்மே போக முடியலனா கூட start with easiest thing is walking. Okay, and be accountable. இந்த accountability தான் missing. accountabilityக்கு வந்துட்டு நீங்க இன்னொரு பர்சனை என்னைக்குமே வச்சுக்க கூடாது. accountability from us. எனக்கு நான் அக்கௌண்டபிள் அப்படின்னு நான் இருக்கணும். ஏன் குட்னஸ்க்கு நான் ஜிம் போறேன், வேற யாருக்காக நான் போகல. ஸோ தட் இன்டர்னல் மோட்டிவேஷன் ஹேஸ் டு பி தேர். நீங்க 1000 மோட்டிவேஷன் வீடியோ பார்க்கலாம், நீங்க இங்கே நீங்க அசையலைன்னா there's no point seeing 1000 motivational videos. The only motivation is you. இன்டர்னல் மோட்டிவேஷன் கண்டிப்பா இருக்கணும். இட்ஸ் ஃபார் யோர் குட். நீங்க இது பண்ணீங்கன்னா உங்க கிட்ஸ் வந்து உங்களை பார்த்து they see you as a role model. அம்மா ஜிம் போறாங்க, அம்மா ஃபிட்டா இருக்காங்க அப்படின்னு உங்க ஹஸ்பண்ட் will also get inspired. அந்த அம்மா அவ்வளோ ஃபிட்டா இருக்கு அப்படின்ட்டு you become an inspiration for many of them. So you start with small. What is possible? You don't have to do a triathlon immediately. You don't have to do a marathon, to start with. Keep your goals very simple. Walking, focus on nutrition, and then slowly you can build what you like. It can be a sport. And for people above 35, I always tell them, do your strength training. அது வந்து non-negotiable factor. 3 நாளாவது நீங்க மினிமம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணியே ஆகணும். இட் ஹேஸ் இட்ஸ் டெஃபினட் பெனிஃபிட்ஸ். இல்லைன்னா உங்க 50 yearsலேருந்து கம்ப்ளைண்ட் தான் பண்ண ஆரம்பிப்போம். முட்டி வலிக்குது, கை வலிக்குது, இதை தூக்க முடியல, அதை தூக்க முடியல. உங்க ஓன் கிட் பின்னாடியே சுத்த முடியாது. ஓகே, ஸோ யூ ஷுட் பி இன் அ பொசிஷன் டு சே, இன்னைக்கு என்ன வாக்கிங் 10 kilometer கூப்பிடுறீங்களா, லெட் மீ கம். 10 கூட வேண்டாங்க, 3 kilometerக்கு என்ன கூப்பிடுறீங்களா, ஐ ஷுடன்ட் ஹெசிடேட் டுவைஸ். ஸோ மை அட்வைஸ் would be, start with something simple as good as walking, then slowly join. Maybe you can build a group of people so you become accountable to each other. Could be women of 35 plus or 40 plus, whatever it is. உங்க tribe நீங்க fix பண்ணிக்கங்க. You be the motivation and start.
அது கேட்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. பிகாஸ் நிறைய விமன் வந்து சொல்லும்போது நான் ஜாயின் பண்ணுவேன், கன்சிஸ்டண்ட்டாக போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நான் நினைப்பேன் அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னா அவங்க அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்துட்டாங்கன்னா அவங்களால திருப்பியும் தே கான் சே ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ அதை நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ட்ரை பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது அதை நீங்கள் சொல்லும்போது எனக்குமே அது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது. இப்போ நம்ம இப்போ ஜிம் போகிறோம், இல்லைனா இப்போ லேடிஸ் ஒரு ஜிம் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஒரு ஃபிட்னஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, நான் ஜிம்முக்கு போனால் நான் வெயிட் குறையும் சம்டைம்ஸ், ஆனால் அதை தாண்டி நான் ஜிம்மை விட்டுட்டா எனக்கு வெயிட் போட்டுரும், மசில் பில்ட் ஆகிடும், அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்கியூசஸ்க்கு அளவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய எக்ஸ்கியூசஸ் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க மெயினாக மேஜராக சொல்கிறது, நான் ஜிம்முக்கு போயிட்டு வெயிட் குறைக்கிறதுக்காக மட்டும்தான் ஜிம்முக்கு போகணும், என்னோட போகிறதே வெயிட் குறைக்க தான் நான் போகிறேன். இப்போ ஆனால் நான் போவேன், என்னால் சம்டைம்ஸ் குறைக்க முடியும், சம்டைம்ஸ் குறைக்க முடியாது. அப்படி நான் ரெகுலராக போயிருந்து ஜிம்மை விட்டுட்டா திருப்பி நான் வந்து வெயிட் போட்டுருவேன். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்காக தான் அவங்க போக மாட்டாங்க. அவங்களே தே வில் ஹேவ் தேர் ஓன் இது. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இட்ஸ் அ மித். அது எப்படி ஜிம்மை விட்டு குறைக்கிறதுக்காக மட்டுமே நீங்கள் அந்த ஃபிட்னஸை பார்க்கணுமா அப்படின்றது ஐ திங்க் அது எல்லாருடைய காமன் திங் இன் ஐ வுட் சே வித் இந்தியா இட் செல்ஃப். ஃபிட்னஸை பார்க்குற வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஜிம் போகிறதே வெயிட்டு குறைக்க தான். பீப்புள் ஃபர்கெட் ஸ்ட்ரென்த் பில்டிங்னு ஒன்று இருக்குது, மசில் பில்டிங்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு உங்களுடைய பாடியோட என்ன சொல்கிறது, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்துட்டிங்கன்னா நீங்கள் எதை வேணால் அடுத்தது பண்ண முடியும். ஸோ அந்த பொறுமையும் இருக்காது. வெயிட் லாஸ் வந்துட்டு நீங்கள் கார்டியோ பண்ணிங்கன்னா ஈஸியாக குறைச்சிடலாம், ஓகே, பட் வெயிட் லாஸ் டசன்ட் ஹேப்பன் ஜஸ்ட் பியூர்லி கோயிங் டு த ஜிம். உங்கள் நியூட்ரிஷனல் சேஞ்சஸ் இருக்கும். அண்ட் ப்ளஸ் ஜிம் ரெகுலராக போகிறவங்களாலே வெயிட் குறைய முடியாமலாம் இருக்குது. அதுக்கு காரணம் அவங்க கன்சிஸ்டண்ட்டாகவும் இருப்பாங்க, ஒழுங்காகவும் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க எல்லாமே. பட் பியாண்ட் ஆஸ் அ விமன் வி ஹேவ் அர் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கு, நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நம்ம மெட்டபாலிசம் பேடாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய மல்டிபிள் ரீசன்ஸ், உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஹையாக இருக்கலாம், அப்பயும் உங்களுக்கு வெயிட் குறையாது. நீங்கள் ஜிம் ரெகுலராக போகிறவங்களா இருந்தாலுமே உங்கள் ஸ்கேலில் 1 கிலோ கூட மாற்றமே இருக்காது. ஓகே, there could be a lot of external factor. நான் ஜிம் போகிறேன் விட்டா குறையுன்றதுலாம் எதுவுமே கிடையாது. இஃப் யூ கேன் மெயின்டைன் யூர் நியூட்ரிஷன் ப்ராப்பர்லி அண்ட் இஃப் யூ கேன் மெயின்டைன் திஸ் ஒர்க் அவுட்ஸ், தேர் சம்திங் கால் கேலரி டெஃபிசிட். நான் ஒரு 1800 கேலரி உள்ளே சாப்பிட்றேன்னா அதுக்கு ஒரு டெஃபிசிட் கிரியேட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து வெயிட்டை குறைக்க முடியும். நீங்கள் 1800 தான் எனக்கு தேவை, நான் 2000 சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெயிட் ஏறத்தான் செய்வீங்க. இப்போ ஜிம் போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஆக்டிவிட்டியில் கொஞ்சம் குறையுது. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு டெஃபிசிட் இருக்கிறதுனால நீங்கள் வெயிட் லாஸ் பார்க்குறீங்க. ஸோ அந்த மித்தெல்லாம் ஐ திங்க் யூ ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் இட். ஓகே, ஸோ இப்போ ஒரு ட்ராவல் பண்ணுறோம், 30 நாளைக்கு எங்கேயோ ஒரு ஆன்சைட் இருக்கும், அப்போ என்ன நம்ம வெயிட் போட்டுருவோமா? நியூட்ரிஷனில் வி வில் அகெயின் ஃபோக்கஸ். என்ன மாடரேட்டாக சாப்பிட்றோமோ சாப்பிட போகிறோம். அங்கே போய் ரன்னிங்கோ ஹெச்ஐடியோ என்ன வீட்டுக்குள்ளே பண்ண முடியுமோ, ஓகே, அக்கார்டிங்லி டுடே த லாட் ஆஃப் எக்ஸசைசஸ். வெளியில தான் ஓடி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எக்யூப்மெண்ட்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 2 ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் வாங்கலாம், வீட்டிலே ஒரு வீடியோ போட்டுட்டு ஹெச்ஐடின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு நீங்கள் பண்ணலாம். யோகா பண்ணலாம், நீங்கள் யூனோ 108 சூரிய நமஸ்கார் பண்ணலாம். இட்ஸ் அ பெஸ்ட் கார்டியோ. ஸோ அதான் நான் சொல்கிறேன், எக்ஸ்கியூசஸ் கேன் பி abundant. நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், பட் த லாட் ஆஃப் வேஸ் டு கீப் யுவர் செல்ஃப் ஃபிட். இட்ஸ் ஆல் மித். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரென்த் வெயிட் எடுத்தால் மசில் போட்டுருவாங்க. நீங்கள் பாடி பில்டர்கிட்ட போய் கேட்கணும், ஒரு மசில் பில்ட் பண்ண எவ்வளோ நாள் ஆகும், அதுக்கு நான் எவ்வளோ சாப்பிடணும், நான் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அதெல்லாம் இட்ஸ் நாட் வெரி ஈஸி ஃபார் சம்படி டு புட் மசில். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பாடி பில்டர் மாதிரி ஆகணும்னா அது வேற விதமான கோல். ஸோ அந்த மித்தை எடுத்துடலாம். நம்ம வெயிட்ஸ் தூக்கினா மசில் பில்ட் பண்ணுவோம்லாம். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக muscle slower build ஆகும். உங்க joint strength will be good. Even at the age of 50, 60, you can still be without dependent on others. That's what I aim for. எனக்கு வந்து ஒரு 70-80 ஆச்சுன்னா I shouldn't be dependent. Okay, அப்பயும் என் பேர குழந்தைக்கு பின்னாடி நான் ஓடுறதுக்கு நான் ரெடியா இருக்கணும். So I shouldn't be saying என்னால முடியாதுன்னு. And plus it's for your own good. Okay, நீங்க ஹெல்த்தியா ஃபீல் பண்றதை விட வேற என்ன இருக்கு பெஸ்ட், both physically and mentally.